இதுக்குள்ள ஒரு பாதை தெரியுது. இந்த பாதைக்கு நேரே அப்படியே ஜனாதிபதி மாளிகை தான் இருக்குது. நாங்கள் நிற்கிற இடம் ஆபத்தான இடமா இல்லையான்னு கூட தெரியாது. அதாவது மிதிவடி அபாயங்கள் இருக்கலாம் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட இடங்கள் கொஞ்சம் அங்கால இருக்குது. இந்த கோயிலின் மேல் பீடத்தில் வந்து அரச மரம் முளைச்சி நிற்கிது. அரச மரம் வந்து மேலே முளைச்சி நிற்கிது, முளைக்க இடம் இல்லாமல். ஆஹா, என்னன்னு சொன்னால் இங்கால வந்து டேஞ்சர் போர்ட் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து பூட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு விடுவிக்கப்பட்ட பின்னரும். ஸோ இன்னமும் முழுமையாக விடுவிக்கப்படையில தான் திருப்ப வருவாங்க அவ்வளோ இருக்குது பூட்டி வச்சுருக்கிறத பார்த்தா. இது என்ன தூங்கலண்ணா? இது இந்த பாலத்துக்கு வைக்கலாம். அதே உடைச்சி இது உடைச்சி தான் தூக்கி கொண்டு போகிறான். ரைட் ரைட். இல்லை அவங்கள்ட்ட கொஞ்சம் கருகி போய் கிடக்கு. இது நல்ல நிலையில் பாவிக்கப்பட்டு புறம் இடித்த மாதிரி தான் கிடக்கு பார்க்குறதுக்கு. இது உடைச்ச விதங்களை பார்த்தா இதில் இருக்கிற நிலைகள் அதுகளையெல்லாம் கலட்டி கொண்டு போகிறதுக்காக தான் உடைச்ச மாதிரி இருக்குது. இடங்கள் வந்து உண்மையாக நல்லா இருக்குது. நிறைய மரங்கள் மாமரம் எல்லாம் நிற்கிது. நிறைய மரங்களோட நல்லா தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ காலத்துக்கு ஒரு சனத்தை கூட உள்ளுக்கு விடையில. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு புத்தர்ன்ற பேர் அவரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க போய்க்கல. சரி, இப்போ அந்த புத்தர் கோயில் இருக்கிற இடத்துல இருந்து இங்கே ஒரு பாதை வந்து போகுது. அதால் போய் பார்ப்போம். ஒரே பள்ளமான இடங்கள் எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள தண்ணி எல்லாம் ஓடி இருக்குது போல இருக்குது. குளம் மாதிரி எல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க போல இருக்குது. ஒருத்தரையுமே விடாத இடத்துக்குள்ள என்னதுக்குள்ள வண்டு வெளிக்காந்து போட்டிருந்தீங்க. அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. எல்லாம் இடித்து தூள் தூள் ஆக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு வீடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். அந்த காலத்து நிலை அப்படியே தெரியுது. அட பாவிக்கலாம், நில மட்டத்தோடு கிணறும் போகிற வச்சுக்காங்க. என்ன இருந்திருக்க வேண்டியதில்லை. பார்த்தா பாத்ரூம் பாட்டுனா தான் கிடக்கு. ஆனால் உள்ள ஒன்றையுமே காணும், எல்லாம் வெட்ட வழியாக கிடக்கு. இதில் வந்து இதிலிருந்து இந்த கேம்பின் படைப்பிரிவின்ற பேர் இதில் எழுதியிருந்திருக்கு போல இருக்குது. பூவைக்கு அதை கூட அழிச்சிட்டு தான் போயிருக்காங்க. இந்தியாவில் வந்து போயிடாது, மக்கள் போயிடாத இடங்களாக தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் மறித்து காய்ச்சிட்ருக்காங்க. நாங்கள் இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தன்னந்தனியாக ஒரு சிவலிங்க கோயில். ஆஹா, ஒரு பழைய ஒரு கோயிலும் ஒன்று தெரியுது. இரண்டு பார்க்கல ஒரு பழைய ஒரு கோயில் ஒன்று தெரியுது. இது என்னென்னு தெரியல. இது இந்த வரலாறு தெரிஞ்சாக்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள். சரியான பழைய கோயில். அதே மாதிரி கீழே வந்து நடராஜர் சிலை வச்சுருக்கு. அதை விட நிறைய சுவாமிகளினுடைய யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இந்த பகுதிகளில் கோயில்களில் வாழ்ந்த சித்தர்களினுடைய படங்கள். வணக்கம், இது ராக்ஸ் விலாக். நான் ஆரூரன் சங்கர். இன்றைக்கி மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலில் நிற்கிறோம். இங்கேருந்து கேகேஎஸ்க்கு போக போகிறோம். கேகேஎஸ் பகுதிகளில் இருக்கிற கேகேஎஸ் ஹார்பர் மற்றது கேகேஎஸில் விடுவிக்கப்பட்ட சில காணி பகுதிகள், இதைத்தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். போகிற வழியில் இதில் வந்து கேகேஎஸ் சீமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேகேஎஸுக்கு வந்துட்டோம். இதால் இடது பக்கமாக திரும்பி போகிற வீதி. இங்கால தான் நாங்கள் விடுவிக்கப்பட்ட காணிகள் இருக்கு நினைக்கிறேன். அங்கால நேர வந்து போயிடாது. விடுவிச்ச காணிகள் அங்கே இருக்கு. ஓ, அது அங்கே இருக்குது. வெள்ளை விட்டுக்காங்க. மற்றது அந்த ஜனாதிபதி மாளிகை அந்த இதுகள் இருக்கிற இடம் அதுலேயும் விட்டவங்களா காணிகள்? இது என்ன தூங்கலண்ணா? இது இந்த பாலத்துக்கு வைக்கலாம். அதே உடைச்சி தான் தூக்கி கொண்டு போகிறான். ரைட் ரைட். பாலத்துக்கு தண்ணி விடுறாரு. அதுக்காக இந்த பெட்ரோல் லைன் லைன் செய்கிறோம். கீழே அடிக்கப்பட்டு உள்ளால கரையான பிடிக்காது. இந்த கோயிலெல்லாம் என்ன விடுவிச்ச காணிக்க இப்போ தான் திருப்ப வேலை தான் இருக்குது. எவ்வளோ காலம் போட்டு
இது முதல் வீட்டுக்கு இந்த துண்டு விட்டவங்க ஒரு 1.5 மாசம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னே காணல. இப்போ என்னென்னு சொன்னால் இங்கேயால தான் ஹார்பர் இருக்குது. ஆனால் ஹார்பருக்கு போகவே இல்லாதான் நாங்கள் மாறி வந்துட்டோம். இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் இடங்கள் இப்போ விடுவிச்சிருக்கு. ஆனால் இதில் இருக்கிற இந்த கோயில் இருக்கிற ஹானியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னமே விடுவிக்கப்பட்ட பகுதியெல்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ புதுசாக விடுவிச்ச பகுதிக்கு நேராக போகணுமா? ஓகே, போயிட்டு பார்க்கலாம். மற்றது இந்த இடமும் விட்டுருக்கு, வேண்டாம், நாங்கள் மெயின் பகுதி போவோம். காங்கேசன்துறை வெல்ஃபேர் ஷாப் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பாலடைஞ்சு போய்கிறது. மாவட்ட கந்தசுவாமி கோயில் தாண்டின பிறகு ஒரு பெட்ரோல் ஷெட், அந்த பெட்ரோல் ஷெட்டிൻ്റെ வலப்பக்கத்தால் போகிற ஒரு ரோட்டால் இறங்கி இந்த ரயில்வே ட்ராக்குகள் வரும். அதுக்காக தான் போக சொல்லியிருக்கணும் அந்த புதுசாக விட்ட இடங்களை பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சில காணிகள் வேலையில் தான் நடந்துகிட்டு இருக்குது. நல்ல மெயின் ரோட் மாதிரி எல்லாம் இருந்தது. இது வந்து நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கருகி போய் கிடக்கு. இதில் வந்து ஒரு கட்டடம் ஒன்று தெரியுது, போய் பார்ப்போம். முன்பக்கம் எல்லாம் ஃபுல்லாக கருகி போய் கிடக்கு, நெருப்பெரிஞ்ச மாதிரி. என்னன்னு தெரியல, எல்லாம் தானே ஒரு பார்த்தாலே பயமாத்தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு கட்டிடம் உண்டு. இது நல்ல நிலையில் பாவிக்கப்பட்டு புற இடித்த மாதிரி தான் கிடக்கு பார்க்குறதுக்கு. ஏன் இடிஞ்சிருக்கு கொண்டிருக்கோன்னு தெரியலை. இதில் பார்த்தால் இது வந்து நினைக்கிறேன் கைப்பற்றப்பட்டதன் பின்னர் பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடம் மாதிரி தான் தெரியுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுவிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னந்தான் உடைச்ச மாதிரி இருக்குது இந்த கட்டிடங்கள். இந்த கட்டிடத்துக்கு என்ன இருந்திருக்குமென்று தெரியலை. இது உடைச்ச விதங்களை பார்த்தா இதில் இருக்கிற நிலை அளவுகளையெல்லாம் கலட்டி கொண்டு போகிறதுக்காக தான் உடைச்ச மாதிரி இருக்குது. அநேகமாக கூரைகள் அந்த அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போகிறதுக்காக தான் உடைச்சிருக்காங்க போல் இருக்குது. விடுவிக்கிறதுக்கு முன்பாக இவ்வளோத்தை கொண்டு போகலுமோ அவ்வளோத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் அதில் வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. அநேகமாக புத்தற்ற சில தான் இருந்திருக்கும் போல் இருக்குது. அந்த கட்டடத்தையும் இருக்கா போய் பாப்பங்கிட்ட போய் இடங்கள் வந்து உண்மையாக நல்லா இருக்குது. நிறைய மரங்கள் மாமரம் எல்லாம் நிற்கிது. நிறைய மரங்களோட நல்லா தான் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன இவ்வளோ காலத்துக்கு ஒரு சனத்தை கூட உள்ளுக்கு விடையில் எல்லாமே கைப்பற்றப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களாக இருந்திருக்கு. ஓகே, அந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். எஸ், சொன்ன மாதிரி இது ஒரு பௌத்த பண்பாட்டு கலைகளை வெளிப்படுத்துகிற விதமாக கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு சின்ன குட்டி கோயில் தான். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு புத்தர்தான் இருந்திருப்பார். அவரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க போய்க்கல. இந்த காணிகளெல்லாம் யார் முந்தி இருந்தாங்களோ தெரியலை, ஆற்ற சொந்த காணிகளோ தெரியலை. அதெல்லாம் இப்போ எங்கெல்லாம் இருக்கணும்னு தெரியாது. பாருங்கள், கிட்டத்தட்ட பார்க்க உங்களுக்கு தெரியுதா தெரியலை, ஒரு பக்கத்தில் ஒரு வாகை மரம் நினைக்கிறேன் நிற்கிது. இது வந்து சின்ன மரம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வீட்டின் கூரையில உயரம் இருக்கிற மரம். அந்த மரத்தின் உயரத்துக்கு நிகராக இந்த சின்ன கோயிலினுடைய கூரை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு உயரமான ஒரு கோயில். அந்த கோயிலில் பாருங்கள், படியெல்லாம் வச்சு மாவுலாம் போட்டிருக்காங்க.
இதில் வந்து பீடம் இருக்குது. இந்த பீடத்தில் தான் புத்தர் இருந்திருக்கிறார். கடைசியாக போய்க்கல அவரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் இடித்து உடைச்சிருக்காங்க. உடைச்சுண்டு தான் போயிருக்காங்க. ஆனால் ஏன் இந்த கூரையை அப்படியே விட்டுருக்காங்கன்னு தெரியல. போகிறதுக்கு எல்லாமே இடிச்சிருக்காங்க. சைட்டால் மேலே கீழே வந்து இதெல்லாம் டைல்ஸ் போட்டு பதிஞ்சு விடாங்க. இது பார்த்திங்கன்னா தூண் போட்டு மேடை மாதிரி தான் இது கட்டியிருக்காங்க. பீம் எல்லாம் வட்டிச்சு அப்புறம் உடைச்சிருக்காங்க. சரி, இப்போ அந்த புத்தர் கோயில் இருக்கிற இடத்துல இருந்து இங்கே ஒரு பாதை வந்து போகுது. அதால் போய் பார்ப்போம். ஒரே பள்ளமான இடங்கள் எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள தண்ணி எல்லாம் ஓடி இருக்குது போல இருக்குது. குளம் மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே முள்ளு வேலி கம்பியெல்லாம் தான் இருக்குது. முள்ளு வேலி கம்பியல் போட்டு அடையாண்டு அடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரையுமே விடாத இடத்துக்குள்ள என்னதுக்குள்ள தான் முள்ளு வேலி கம்பி போட்டிருந்தீங்க. அதான் எனக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அத்திவாரத்தோட மண்ணெல்லாம் கிண்டி அத்திவாரம் தெரிகிற அளவுக்கு கட்டிடம் உண்டு. இன்றைக்கா நாளைக்கா அந்த மாதிரி நிற்குது. ஆட்டை கூட தெரியலை, நிலையோடு நிற்குது. எல்லாம் இடித்து தூள் ஆக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு வீடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து நிலை அப்படியே தெரியுது. முன்னுக்கு ஒரு மாமரம் உண்டு. ஷப்பா, இதுலேயும் ஏதோ ஒரு கட்டடம் மட்டும் தெரியுது. ஓகே, என்னென்னு பார்ப்போம். கேள இப்படியே பின்பக்கம் வந்தால் அது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தெரியுது. ரயில்வே ஸ்டேஷன் தான். இதால் அப்படியே நேராக போனால் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு முன்னே இதுக்குள்ள ஒரு கட்டிடம் 32 ஒரு நம்பர் ரோடு இருக்குது. அட பாவிகள், நிலமட்டத்தோடு ஒரு கிணறும் போகிற வச்சுக்காங்க. பார்க்குறதுக்கு தெரியவும் இல்லையாது. ஓகே, இது வந்து பூட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு விடுவிக்கப்பட்ட பின்னரும். ஸோ இன்னமும் முழுமையாக விடுவிக்கப்படையில தான் திருப்ப வருவாங்க அவ்வளோ இருக்குது. பூட்டி வச்சுருக்கிறத பார்த்தா. ஆஹா, என்னன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து டேஞ்சர் போர்ட் போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க? கண்டிப்பாக அதுக்குள்ள வந்து மிதிவெடி அபாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதிவெடி அபாயம் உள்ள போட் தான் இதில் போட்டிருக்காங்க. மிதிவெடி அபாயம் இன்னும் நீங்கலையா? இதுக்குள்ள பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஓட மாதிரி போகுது. இல்லை இன்னும் இருந்திருக்க வேண்டியதில்லை. பார்த்தா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா தான் கிடக்கு. ஆனால் உள்ள ஒன்றையுமே காணல, எல்லாம் வெட்ட வழியாக கிடக்கு. இப்படியே வந்து இந்த கட்டத்தை தாண்டி இங்கால போனால் ரயில்வே ஸ்டேஷன். ட்ரக் தெரிஞ்சது, அதே முறைக்கா பார்ப்போம். இதில் அடுத்த கட்டம் 33 நம்பர் ரோட் இருக்குது. இதுவும் பூட்டி தான் கிடக்கு. இதை பார்த்தாலாம் இப்போ ஒரு வீட்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது.
இதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சோன்று இருக்குது. ஆக்கள் இருக்கினம் விடுவிக்கப்பட்ட ஹானியில் பார்க்குறதுக்கு ஆக்கள் போயினம் போல் இருக்குது. காங்கேசன் துறை ரயில்வே ஸ்டேஷன் இதானா சரியா தெரியலை. காங்கேசன் துறைன்னு போட் போட்டிருக்கு. எஸ் அநேகமாக இதாக தான் இருக்கணும். 2 ரயில் வேறு நிற்கிது. ரயில் இன்ஜின்ஸ் நிற்கிது. இதில் வந்து இதிலிருந்து இந்த கேம்பின் படைப்பிரிவின் பேர் இதில் எழுதியிருந்திருக்கு போல இருக்குது. பூவைக்கு அதை கூட அழிச்சிட்டு தான் போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவழிஞ்சிருக்கு, எவ்வளோ செலவழிச்சது எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க. பிறகு இப்போ திடீரென்று விட்டுட்டு போயிருக்கிறாங்க எல்லாத்தையும். இதில் வந்து இதிலிருந்து இந்த கேம்பின் படைப்பிரிவின் பேர் இதில் எழுதியிருந்திருக்கு போல இருக்குது. பூவைக்கு அதை கூட அழிச்சிட்டு தான் போயிருக்காங்க. கூலாக இருக்குது. நம்ம சுத்த வர ஒரே மரங்கள்லாம் ஃபுல்லாகவே மரங்கள். இதில் எல்லாம் பாய்க்கால் வர்ற மாதிரி செட்டப் இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய வீடுகள் எப்படி இடிஞ்சு வைக்கிறாங்க பாருங்க. இதிலிருந்து வாகையில் கேகேஎஸ் ஃபேக்ட்ரி அப்படியே செம்மையாக தெரியுது. அதையும் பார்த்துட்டு போவோம். இது எவ்வளோ தூரம் போகலுமோ தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அது தெரியுதுன்னு சொல்லி. எல்லாமே விச்சும்பு கரல் பிடிச்சி போய் மிக பிரம்மாண்டமான கட்டுமான பகுதியெல்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 பெரிய உயரமான டேங்க் மாதிரி 4 டேங்க் தெரியுது. அதுக்கு இங்கால சில சீமெண்ட் உலைகள் ஒன்று பெருசாக தெரியுது. நிறைய இரும்பு பொருட்களால் ஆகின பிரம்மாண்டமான தோட்ட பகுதிகளெல்லாம் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பகுதிக்குள்ளே இப்போ ஒரு தடமே போக முடியாது. இப்போ என்னென்னு சொன்னால் நாவலேஸ்வரர் கோயில் அடிக்க வந்துட்டோம். கோயிலடியால் சுற்றி போகணும். புதுசாக பிடிச்ச ஆணியரை பார்க்குறதுக்கு. புது ரோட்டு ஹைவே கொஞ்சம் தூரத்துக்கு காப்பை போட்டு இதோட மறைச்சிருந்த அவ்வளோ இருக்கேண்ணா. இப்போ இதுதான் விடுபட்ட இடங்கள். இது இவ்வளோ இடத்துக்கு தான் வரலாம். இதுக்கு அங்கால கோயில் ஆகு. இந்த இடங்கள்லாம் விடுபட்ட இடங்கள். பார்த்திங்கன்னா அதில் அந்த கோபுரம் தெரியுது, கிரிமலை நாவலேஸ்வரர் கோவில். அந்த கோயிலுக்கு இங்கால இருக்கிற பகுதியெல்லாம் விடப்பட்ட இடங்கள். இங்கால வந்து போயிடாது, மக்கள் போயிடாத இடங்களாக தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் மறித்து காய்ச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்த இடம் அந்த எல்லைக்கு அங்கால போக முடியாத ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் அந்த தூரத்தில் இருந்து இந்த தூரம் வரைக்கும் விட்டுருக்காங்க. அவ்வளோதான். அதுலேயும் இந்த இடப்பக்கம் வந்து விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியலை. இங்கே ஒரு பக்கத்துக்குள்ள தான் க்ளீனிங் வேலைகள், துப்புரவாக்குற வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா அப்படியே பெரிய ஒரு ஃபுல் என்னென்னு சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு ஹைவேயாக தான் இது போடப்பட்டிருக்கு. இந்த மின் விளக்குகள், மின் கம்பங்கள் அதோடையெல்லாம் சேர்த்து போடப்பட்டிருக்கு. பார்க்க ஒரு வித்தியாசமான இடமாக
ஃபீல் ஆகுது. ஒரு புது இடத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னமும் விட எவ்வளவு பிரதேசங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குமோன்னு தெரியலை. டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது இந்த இடம். இதுக்குள்ள ஒரு பாதை இருக்குது. இந்த பாதைக்கு நேரே அப்படியே ஜனாதிபதி மாளிகை தான் இருக்குது. நாங்கள் நிற்கிற இடம் ஆபத்தான இடமா இல்லையான்னு கூட தெரியாது. அதாவது மிதிவடி அபாயங்கள் இருக்கலாம் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட இடங்கள் கொஞ்சம் அங்கால இருக்குது. அதுக்கு இங்கே பக்கமாக ஒரு இடத்துல தான் நிற்கிறேன். இது பக்கத்தில் கோயில் இருக்குது, கிரிமலை கோயில்ன்ற கடற்கரை தொடர்ச்சி தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கடற்கரை தான். இதுக்குள்ள ஒரு சிவலிங்க கோயில் ஒன்று தெரியுது. அதே மறுக்க என்னண்டு பார்ப்போம். பாஸ், இதுக்கு ஒரு சிவலிங்க கோயில் ஒன்று இருக்கு. ஸ்டெப்பில் ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கு. இதில் இருக்கு. இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தன்னந்தனியாக ஒரு சிவலிங்க கோயில். ஆஹா, ஒரு பழைய ஒரு கோயிலும் ஒன்று தெரியுது. கட்டிட கலையே வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ காலத்தாண்டு தெரியலை. உள்ளே போகலாமான்னு தெரியலை. பயமாக இருக்கக்கூடிய பத்தையெல்லாம் இருக்குது. சரி, பார்த்தால் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடம் மாதிரி தான் தெரியுது. இருந்த இடம் மாதிரி தான் தெரியுது. என்னென்னு சொன்னால் நிறைய கழிவுகள் குப்பைகள் எல்லாம் கிடக்குது. ஸோ ஆட்கள் வந்து ஒரு இடமாக தான் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான ஒரு பீடம் ஒன்று கட்டி அதில் வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். பூசை நடக்கிறதா இல்லையான்னு தெரியல. செம்புகள் எல்லாம் அமைச்சிருக்கிறத பார்த்தா நடக்குது போல தான் இருக்குது. சரி, ஏறி பார்ப்போம். அது பத்தையா இருக்கு. இதால வாங்க. சுத்தவர கடல், அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு சிவலிங்க உருவம். சுத்தவர நிறைய சிவலிங்கங்கள், குட்டி குட்டி சிவலிங்கங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அநேகமாக இதில் ஏறி வந்து அபிஷேகம் எல்லாம் செய்கிறவே போல் இருக்குது. காசெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஊசி செய்தாக்கும். ஆமாம், அப்படியே கருங்கல் ஷைன் பண்ணுது வெயில் வாட். இதில் ரெண்டு பார்க்கல ஒரு பழைய ஒரு கோயில் ஒன்று தெரியுது. இது என்னென்று தெரியல. இது இந்த வரலாறு தெரிஞ்சாக்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள். சரியான பழைய கோயில். அதோட மேல் கட்டுமானமே பார்க்குறதுக்கு சரியான வித்தியாசமாக இருக்குது. அதை பார்க்கவே தெரியுது சரியான பழசு தான் உண்டு. அந்த இடத்துக்குள்ள பூவில் அது ஒரே பத்தியாக இருக்குது. போகிறது வந்து உண்மையிலேயே ஆபத்து. ஆனால் இதில் கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே சிவலிங்கமாக தான் இருக்குது. அப்படியே ஒரு பீடமாக அந்த கோயில் வரைக்கும் அந்த சிவலிங்கம் இது வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கேலையும் அப்படி தான். இந்த பக்கத்தாலையும் சின்ன சின்ன சிவலிங்கங்கள் அப்படி நேராக போகுது. இந்த சிவலிங்கத்துக்கு அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு மடம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அது என்ன மடம் ஒன்று பார்ப்போம். நினைக்கிறேன் இந்த சிவலிங்கத்துக்கு வந்து ஆட்கள் கடலில் இருந்து தண்ணி எடுத்து, அதில் செம்புகள் வச்சுருந்தது தானே. ஸோ கடலில் இருந்து தண்ணி எடுத்து சிவலிங்கத்துக்கு ஆக்கள் ஊற்றுற வேண்டுதான் நினைக்கிறேன். என்னடா அதில் வந்து ஆக்கள் வந்து நிற்கணும் சிவலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு. அநேகமாக அப்படி என்று தான் நினைக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குழந்தை வேல் சுவாமிகள் கொள்ளுப்பேரனார் தியாகராஜா துஷான் ஞாபகார்த்த சைவ அறப்பணி மையம் சொல்லி ஒரு மடம் உண்டு. நீரை வந்து கோயில் கிரிமலை கோயில் தான் நினைக்கிறேன். அது இந்த இங்கே தீர்த்தகணி கடற்கரையில் இருக்கிற கோயில்கள். இது வந்து ஒரு மடம் உண்டு. யாழ் மாவட்ட அரசு அதிபர் வேதநாயகன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு திறந்து வச்சுருக்காங்க. உள்ளுக்கு வந்து ஒரு மண்டபம், கதவுகள் எல்லாமே திறந்து ஓடி இருக்குது. என்னத்துக்காக கட்டிட்டாங்கன்னு தெரியல. நல்லா இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது.
இதில் வந்து யாரோ ஒரு சித்தர் ஒருவருடைய அவர்தான் குழந்தை வேலடிகள் என்ற அந்த சித்தர்ன்ற படம் வச்சிருக்கு. தோட்டம் கீட்டை நாள் இவர் தான் குழந்தை வேலடிகள். அதே மாதிரி கீழே வந்து நடராஜர் சிலை வச்சுருக்கு. அதை விட நிறைய சுவாமிகளினுடைய யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இந்த பகுதிகளில் கோயில்களில் வாழ்ந்த சித்தர்களினுடைய படம் இருக்குது. இதில் பாருங்கள், செல்லப்பா சுவாமியால் தெரியும், அவர் ஈழத்து தமிழ் சித்தர். மற்ற யூவர் சுவாமியார், திருமூலர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நிறைய சித்தர்களினுடைய படங்கள் வந்து இதில் வச்சிருக்கு. இதில் வந்து ஒரு சிவலிங்கம், அதை முதல் பார்த்த சிவலிங்கம் தான். பீடம் அமைச்சதில் போட்டிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், தவத்திரு ஞானப்பிரவாச தம்பிரான் அடிகளார் முதலாம் குரு மகா சன்னிதானம் மெய்கண்டார் ஆதீனம் என்று சொல்லி போட்டு இந்த சிவலிங்கம் வச்சிருக்கு. ஓகே, இப்போ அங்கால வந்து அந்த பழைய கோயிலுக்குள்ள அண்ணா போயிட்டார். என்னோட கூட வந்த அண்ணா அவர் இருக்க தேடி போய் பார்ப்போம். போகிறது கொஞ்சம் பயம்தான். இதுக்குள்ளே நிறைய சிவலிங்கங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி கொண்டிருக்கணும் ஆக்கள். அந்த சிவலிங்கம் வந்து கடலில் தண்ணி எடுத்து அபிஷேகம் சிவலிங்கத்துக்கு பொதுமக்கள் வந்தால் அபிஷேகம் பண்ணலாம். இதுதான் அந்த பழைய கோயில்கள். இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் தான். ஓ மை காட், ரெண்டு அடுத்தடுத்த பீடங்கள் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இந்த கோயிலின் மேல் பீடத்தில் வந்து அரச மரம் முளைச்சி நிற்கிது. அரச மரம் வந்து மேலே முளைச்சி நிற்கிது, முளைக்க இடம் இல்லாமல். ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல ஆழம் உங்களுக்கு சிவலிங்கம் இருக்கிற பீடம் தான். அந்த பீடமும் எம்டியாக தான் இருக்குது. நல்ல அதில் ஏதோ சிவலிங்கம் திண்டு அடிப்பாக்க மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்காங்க கருங்கல்லால். இல்லாட்டி இது இப்போ வேறு மாதிரி ஆகிருக்கும். ஆனந்த், ஓ மை காட், என்னோட வந்தவர் அங்கே போயிட்டார். ஓகே, இல்லை ஆக்கள் வந்து கடற்கரையில் தண்ணி எடுத்து சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கணும். இது வந்து புனித தீர்த்தக்கரைன்னு தான் சொல்கிறது. அந்த தீர்த்தத்தை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்தோன்றிருக்கு. ஓகே காய்ஸ், கேகேஎஸுக்கு இன்றைக்கு வந்தது இதுக்கு தான். முடிஞ்ச வரைக்கும் அந்த விடுவிச்ச காணிகளை பார்த்துருக்கிறோம். இதுக்கு முன்னும் வந்ததில்லை இந்த மாதிரியான பகுதிகளை பார்வையிடுறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். உண்மையில் இதே மாதிரியே இன்னும் நிறைய இடங்கள் விடுவிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா புதுசாக பார்க்குறதுக்குரிய இடங்கள் நிறைய இருக்குன்றது மட்டும் விளங்குது. அதுவும் இல்லாமல் நல்ல நல்ல காணிகள், நல்ல நல்ல பசுமையான இடங்கள், எங்களுடைய குடாநாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மாதிரியான நிலப்பரப்புகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து தொடர்ச்சியாக நடந்ததுன்னா மக்களுக்கும் சந்தோஷம், நாட்டுக்கும் அது நல்ல. பார்ப்போம் தொடர்ச்சி எவ்வளோ தூரத்துக்கு இது இந்த அபிவிருத்தியில் போகுதுன்னு சொல்லி. இன்னும் ஒரு நல்ல ஒரு அருமையான காணொலியை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாய். ஓகே காய்ஸ், see you. பாய் பாய். என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த விடுவிக்கப்பட்ட காணிகளை போய் பார்க்கல, அங்கே இருந்த நிறைய காணிகளுக்கு நடுவாலையும் குறுக்காலையும் முள்ளுக்கம்பி வேலிகள் போய் கொண்டிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்போ நாங்கள் பார்த்துட்டு, இது என்னடா இவங்க இருந்த இடத்துக்கு இல்லைனத்துக்கு குறுக்காலையும் மரக்காலையும் வேலி கம்பியில் போட்டிருக்காங்களேன்னு தான் நினச்சோம். அது உண்மையாக இராணுவம் போட்ட வேலி கம்பியாகும் என்று நாங்கள் நினச்சோம். அதோட சில கட்டடங்கள் உடைக்கப்பட்ட எல்லாம் இருந்தது. அதுவும் வந்து இராணுவத்தினரை உடைச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனதாக தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பிறகு வீடியோ எடுத்த பிறகு தான் எங்களுக்கு தெரிய வந்தது, அந்த முள்ளுக்கம்பி வேலிகள் எல்லாம் வந்து விடுவிக்கப்பட்டதன் பிறகு அந்த காணி உரிமையாளர்கள் சென்று அவர்கள் போட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய
காணிகளை அடையாளப்படுத்துறதுக்காண்டி அவை தாங்கள் போட்டிருக்கணும் அந்த முள்ளு கம்பி வேலிகளை. அதோட சில வீடுகள் வந்து பூட்டப்பட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொளியில். அது வந்து இராணுவம் தான் பூட்டி வச்சுருக்குது, இன்னும் விடையில போல இருக்குது. திருப்ப வந்து அதுக்குள்ளே அவங்கள சாமான்கள் ஏதோ இருக்காக்குமென்று நாங்கள் நினச்சோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் வந்து பூட்டு போட்டு பூட்டிட்டு போயிருக்கணும், தங்களுடைய பாதுகாப்புக்காக, வீட்டின் பாதுகாப்புக்காக போட்டுட்டு போயிருக்கணும். இது வந்து காணொலி எல்லாம் எடுத்து முடித்த பிறகு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதோட அந்த கட்டிடங்களும் வந்து காணிக்காரரால் தான் உடைக்கப்பட்டிருக்குது. ஆக மொத்தத்தில் என்னதான் 30 வருஷம் தசாப்த காலங்கள், பல தசாப்த காலங்கள் யுத்தம் நடந்த பூமியாக இருந்தாலும் நீங்கள் எங்களை விட்டீங்கண்டா எங்களோட முயற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நீங்கள் என்னதான் இடித்து கொட்டினாலும் நாங்கள் திருப்ப கட்டிக்கொண்டு தான் இருப்போம்னு சொல்லி யாழ்ப்பாணத்தாக்கள் திரும்பவும் தங்களோட இடங்களை இப்போ அபிவிருத்தி செய்ய தொடங்கிட்டாங்க.